கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: சிறப்பூசணங்களையும் பாதரட்சைகளையும் மார்க்க கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். சிறப்பூசணங்களையும் பாதரசங்களையும் மார்க்க கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இதிலே இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க போகிற தேவ வார்த்தை அல்லது அந்த வசனமாவது, அந்த வசனத்தின் முதல் பகுதியை தான் நாம் வாசிக்க போகிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சிறப்பூசணங்களையும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை வைத்துதான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் எங்களிடத்திலே பேசுவதாக, எங்களுக்கு கிடைப்பதாக, சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களிடத்திலே கிரியை செய்யும்படியாய் எங்களுடைய யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பேசியறலும் எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலிருந்து தேவனுடைய கிருபையினாலே நாம் கடந்த சில நாட்களாய் நாம் தியானித்து வருகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய போதகர் மூலமாய் கடந்த சில நாட்களாய் நாம் இந்த 18வது வசனத்திலிருந்து ஒவ்வொரு அணிகலன்களையும் அல்லது ஆபரணங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். நாம் சிலம்பு என்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். பிறைச்சந்தாக்கு என்கிற வார்த்தையை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல ஆரங்கள் என்று சொல்ல வார்த்தையை குறித்தும் அஷ்டதங்கடங்களையும் நாம் தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை தான் என்ன வார்த்தை? அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆபரணம் என்ன ஆபரணமாம்? சிறப்பூசணங்கள் என்கிற ஆபரணம். சிறப்பூசணம் என்கிற ஆபரணம். அதாவது சிறப்பூசணம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையிலே அதனுடைய அர்த்தம் காணப்படுகிறது. சிர பூசணம். சிர என்றால் தலையை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. சிரசை காட்டுகிறதாய், தலையை காட்டுகிறதாய் இருக்கிறது. பூசணம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அது அணிகலன்களை காட்டுகிறதாய் இருக்கிறது. அப்ப சிறப்பூசணம் என்றால் என்ன அர்த்தமாம்? அது தலையில் அணியும் தலை அணிகலன்களை காட்டுகிறது. எப்படி மூக்கிலே மூக்குத்தி என்று நாம் போடுகிறார்களோ, எப்படி காதுகளிலே கடுக்கான்கள், இயர்ரிங்ஸ் என்று சொல்லி போடுகிறார்களோ, எப்படி நெக்லஸ் என்று சொல்லி போடுகிறார்களோ, அதே போல தலையிலே அணியக்கூடிய அணிகலன்கள் அல்லது ஆபரணங்களை தான் இந்த வசனம் சொல்லுகிறது சிறப்பூசணங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப சிறப்பூசணம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது சிறப்பூசணத்தை எப்படி நாம் பார்க்கலாம் என்றால், சிறப்பூசணத்திற்கும் தலையிலே அணிய இருக்கிற தொப்பிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை நம்ம ரெண்டுக்கு நாம் குழப்பிவிடக்கூடாது. தலையிலே அணிகிற தொப்பி என்பது சிறப்பூசணம் கிடையாது. ஏனென்றால் சிறப்பூசணம் என்பது அது அணிகலன்களை காட்டுது. தலையில அணிகிற தொப்பிக்கு அல்லது அந்த பாகைக்கு இன்னொரு வார்த்தை வசனம் சொல்லுது. அதே அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது குல்லாக்களையும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப சிறப்பூசணத்துக்கும் குல்லாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிறப்பூசணம் என்பது அது உலோகங்களினால் உருவாக்கப்பட்டதா இருக்கும். அது தங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கும், வெள்ளியினால் உருவாக்கப்பட்டிருக்கும், அல்லது மற்ற உலோகங்கள் கலந்த ஒரு உலோகத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு அணிகலன்களாய் இருக்கும். சில இடங்கள்ல வைடூரியங்கள் அல்லது வைரங்கள் வைக்கப்பட்ட காரியங்களாய் காணப்படும். ஆனால் பாகை அல்லது குல்லா என்பது அது பஞ்சு நூட்களினாலும் மெல்லிய நூட்களினாலும் அது செய்யப்பட்ட ஒரு துணியினால் செய்யப்பட்டதாய் காணப்படும். அது தலையினுடைய முழு பகுதி அல்லது ஒரு அரை பகுதியாவது அது மறைத்து விடும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க குல்லா அல்லது பாக போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய தலைய பாதிக்கு குறைஞ்சது எப்படினாலும் நம்மளால பாதியை பார்க்க முடியாது. சில தலைகள்ல பாத்தீங்கன்னா முழுசு தலைப்பகுதியை பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல இருந்து நான் பார்த்தோம் என்றால்
யாத்ராகமம் 39வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, பஞ்சு நூலாலான பாகையையும் குல்லாக்களையும் என்ற அந்த வசனம் சொல்லு. யாருக்கென்றால் ஆசாரியர்களுக்கும் ஆசாரிய குமாரர்களுக்கும் சொல்லப்படுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப அது தலையிலே அணிகிற தொப்பி. இந்த நாட்கள்ல நம்ம கேப் அணிகிறோம் அல்லவா, அதுதான். ஆனா இங்க சொல்லப்படுற சிறப்பூசனம் என்பதுன்னா அது தலையை முற்றிலும் கவர் பண்ணாது. அது தலையிலே ஒரு காணப்படுகிற, தலையை அலங்கரிக்கிற ஒரு பொருள், தலை முடியை அலங்கரிக்கிற ஒரு பொருளாய் காணப்படுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டுல கூட நம்ம அதிகம் சொல்லுவோம் நெத்திச்சுடி என்று சொல்லுவார்கள். அது நீங்க பாத்தீங்கன்னா எப்படி மூக்குல கண்ணுல காதுல என்னதான் போட்டிருந்தாலும் அந்த தலையில இந்த கல்யாண நாட்கள்ல அல்லது ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் நெத்தியில இருந்து அதை அப்படியே போட்டிருப்பாங்க. நெத்தியில ஒரு பட்டை மாதிரி வர்ற மாதிரி, ஒரு டிசைன்ஸ் வர்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த நெத்தி செடியை குறிச்சு நான் பார்க்கும்போது அதை குறித்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்திய தேசத்துல மாத்திரம் 14 வகையான நெத்திச்சுடி இருக்கும். 14 வகையான நெத்திச்சுடிகள், அதாவது 1 2 அல்ல, 14 வகையான நெத்திச்சுடிகள் காணப்படும். சில நெத்திச்சுடிகள் தங்கத்திலையும் சில்வர்ல அது வெள்ளியிலும் செய்யப்படுகிறதாய் காணப்படும். சில நெத்திச்சுடிகள்ல பாத்தீங்கன்னா அதுல வைரங்கள் வைக்கப்பட்டதாய் காணப்படுது. சில நெத்திச்சுடிகள் அதை டெம்பிள் நெத்திச்சுடி என்று சொல்லுகிறார்கள். நீங்க இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா டெம்பிள் மான்டிகா என்று சொல்லுகிறார்கள். அந்த டெம்பிள் நெத்திச்சுடியை பாத்தீங்கன்னா அந்த கோயில்கள் எப்படி இருக்குமோ, கோயில் வடிவத்திலே இருக்கும், அல்லது கோயில்ல காணப்படுகிற சிற்பங்கள் வடிவிலேயே அந்த நெத்திச்சுடி செய்திருப்பார்களாம். இன்னும் சில நெத்திச்சுடி எல்லாமே தடை செய்யப்பட்ட நெத்திச்சுடிகளாய் காணப்படுகிறது. அப்ப இங்க சொல்லப்படுகிற சிறப்பூசனம் என்பது என்னன்னா, சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது பெண்கள் தலையிலே அணிகிற அந்த நெத்திச்சுடியை காட்டுகிறது. பெண்கள் தங்கள் தலையிலே அணிகிற நெத்திச்சுடியை காட்டுகிறதாய் காணப்படும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் சிறப்பூசனங்களை குறித்து இங்க வசனத்திலே அவர் பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க வேதத்திலே பார்த்தோம் என்றால் யாத்ராகமத்திலிருந்து இந்த சிறப்பூசனத்திற்கு முக்கியத்துவத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே 3 விதமான சிறப்பூசனங்கள் அல்லது 3 விதமான தலை அணிகலங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்னு இங்க நாம சொல்லப்படுகிற சிறப்பூசனம், 2வது நாம் ஏற்கனவே பார்த்த குல்லாக்கள் பாகைகள், 3வது டர்பன் என்று சொல்லுவார்கள். அந்த தலையிலே துணியை வைத்து சுத்தி இருப்பாங்க. இது வேறு பிரிக்கப்பட்டவங்க கிடையாது. அதாவது சிறப்பூசனம்ங்கிறது அணிகலன்கள், உலோகத்தினால் செய்யப்பட்டது. குல்லாக்கள் அல்லது அந்த பாகைகள் ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டது, கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அதை தவிர இன்னொன்னு இருக்கு, அதுதான் துணியை வச்சு தலையில சுத்தி இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் பட்டணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சீக்கிய ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டர்பன் சொல்லி வைத்திருப்பாங்க. அது என்னன்னா ஆண்களுக்குள்ள அந்த தலையில சுத்துற துணியை நீங்க பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கும். ஆனா பெண்கள் சுத்துகிற தலையிலே போடுகிற அந்த துணி பாத்தீங்கன்னா அது கூம்பு வடிவத்துல இருக்கு. அது அப்படியே பிளாட்டா தலையோட ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதுதான் அவர்களுக்குள்ளாக இருக்கிற வித்தியாசம். ஆண்களுக்குரிய டர்பன்ஸ் இப்படி இருக்கும், பெண்களுக்கு தலையில சுற்றப்படுகிற துணி இப்படி இருக்கும் என்று அவர்கள் வித்தியாசம். அதே போல வேதத்திலையும் தலையிலே சுற்றப்படுகிற பெண்கள் தலையிலே சுற்றப்படுகிற துணிகளையும் காட்டுகிறதாய் காணப்படுது. அப்படி ஒரு அணிகலன்களும் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அது உலோகத்திலே சொல்லப்பட்டதாய் காணப்படுகிறது. இது ஆசாரியர்கள் கொடுத்தது அல்ல, அல்லது ஆசாரியர்களுடைய குமாரர்களுக்கு கர்த்தர் கொடுத்தது அல்ல. இன்னொரு விதத்திலே நம் வரலாற்றிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றிலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த சிறப்பூசனம் என்பது அது ஒரு அடையாளமாய் காணப்பட்டுள்ளது. குறிப்பாய் நல்ல செல்வந்தர்கள், உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், அல்லது நல்ல செல்வம் பணம் படைத்தவர்கள், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க தான் இந்த சிறப்பூசனம் போடுகிறவர்களா இருப்பாங்களாம். ஏன்னா இதே அதிகாரத்துல நீங்க 18வது வசனத்துக்கு மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சியோன் குமாரத்தி எனக்கு விரோதமா எழும்பினபடினால் அவளுடைய தலையை நான் மொட்டையடித்து, அதுக்கப்புறம் தான் இந்த காரியங்கள்லாம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிறப்பு இன்னொரு விதத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் எங்களை இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், நாங்க இவ்வளவு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நாட்களிலே அவர்கள் சிறந்தவர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் மாத்திரமே இந்த சிறப்பூசனம் போடுகிறதாய் காணப்படுகிறது. இது எல்லாமே இதனுடைய முன்னுரை வரலாற்றாய் காணப்படுகிறது. அப்ப வேதம் இந்த சிறப்பூசனத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? வேதத்தினுடைய பார்வையிலே, ஆவிக்குரிய பார்வையிலே நாம் பார்த்தோம் என்றால் சிறப்பூசனம் என்றால் என்ன, அது எதை காட்டுகிறது?
சிறப்பூசனம் என்பது 4 காரியங்களை வேதத்திலே காட்டுகிறதா இருக்கிறது. அதுல முடிந்த வரை இந்த நேரம் நம்மளுக்கு அனுமதிக்கும் வரை எவ்வளவு காரியம் நாம் பார்க்க முடியுமோ அவ்வளவு காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சிறப்பூசனம் என்றால் என்ன அர்த்தமாம்? அது இதை காட்டுகிறதாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கல, அந்த வசனம் சொல்லு பாருங்க, உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். இங்க சொல்லப்படுகிற முடி என்பது நம்முடைய தலைமுடி அல்ல, அந்த தலை மயிறுகளை அதை காட்டவில்லை. இது தலைக்கு அந்த முடிகளுக்கு அந்த மயிறுகளுக்கு மேல வைக்கப்படுகிற அலங்காரத்தை காட்டுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அது உனக்கு உன் தலைக்கு அதாவது அலங்காரமான முடியாக கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இங்கு ஒரு சிறப்பூசனம் அல்லது அலங்கார முடியை காட்டுகிறது. அது எதை காட்டுகிறது அல்லது எதை இங்கு சிறப்பூசனமாய் சொல்லுகிறதா அது என்று சொல்லியிருக்கிறது. எதாம்? அதுக்கு மேல் வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 7வது வசனம் சொல்லுகிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. இங்கு சொல்லப்படுகிற சிறப்பூசனம் என்றால் என்ன? வேதம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிற முதலாவது சிறப்பூசனம் என்ன அர்த்தமா? அதுதான் ஞானத்தை காட்டுகிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவ ஜனத்துக்கு ஞானம் என்பது அவர்களுடைய தலை அணிகலன்களாய் காணப்பட வேண்டும். எப்படி மற்ற மார்க்கத்தாருக்கும் கலாச்சாரத்துக்கும் அந்த நெத்தி சுடி உலோகங்களினால் செய்யப்பட்டது, தங்கங்களினால் செய்யப்பட்டது, வைரங்கள் பதிக்கப்பட்டது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறதோ, அதே போல ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஞானம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பூசனமாய் காணப்படுகிறது, தலை அணிகலன்களாய் காணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவ பிள்ளை அவர்கள் ஞானத்தை சம்பாதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், அவர்கள் ஞானத்திலே நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவேன் என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது போல ஞானத்தின் ஆவியினாலும் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் அந்நிய பாஷையிலே நிரப்பப்படுகிறதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது நல்லதுதான், அது தவறே கிடையாது, அது தேவ பிள்ளைகளுக்கு அவசியம்தான். ஆனாலும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டால் மாத்திரமே நாம் தேவனுடைய காரியங்களை நடப்பிக்க முடியும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. பெசலேயலுக்கு தேவனுடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினபடியினால் அவன் தேவ ஆலயத்தின் எல்லா தங்கங்கள் வைரங்கள் எல்லா காரியத்தையும் அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். அதே அந்த ஆவியிலே நிரப்பப்பட்டது நிமித்தமாய் நுணுக்கமான காரியங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப அந்நிய பாஷையிலே ஆவிக்குரிய நிலைமையில நாம் நிரப்பப்படுகிறது, அது நம்மளை உருவாக்குகிறது. ஆவிக்குரிய ரீதியாய் கர்த்தருக்குள்ளாக நாம் உருவாக்கப்படுகிறோம், நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. நாம் ஜெபிக்க முடியாத நேரங்களிலே நாம் அது பரிசுத்தானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளிடத்துல அந்த அவர் ஜெபிப்பதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. இது எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை காட்டுகிறது. ஆனா இந்த ஞானத்தினால் நிரப்பப்படுகிற ஆவியும் அல்லது இந்த சிறப்பூசனம் என்பது என்னவாம்? தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிறதாய் காணப்படுகிறது, தேவனுடைய ஆலயத்தின் கிரியைகளை செய்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் சிறப்பூசனமாகிய ஞானத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது எங்கு நாம் செயல்படுத்த வேண்டும்? தேவனுடைய ஊழியத்திலும் நம்முடைய தேவனுக்குரிய நடக்கையிலும் நாம் காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேக பேரை நீங்க பார்க்க, சில இடங்கள்ல நாம் பார்க்க முடியும். அவங்க அந்நிய பாஷையில பேசுவார்கள், ஆவியிலே நிறைந்திருப்பார்கள், அநேக வேத வசனங்களும் வாசிப்பாங்க. ஆனா அவங்க நடத்தைக்கும் அவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேக வித்தியாசம் இருக்கும். தேவனே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க, அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பண்ற உபதேசம் கரெக்ட், அவங்க சொல்லி கொடுக்கிறத செய்யுங்க, ஆனா அவங்க நடத்தையை பார்த்து நடக்காதிருங்கள். நேற்றைய தினத்திலே இந்த பைபிள் டிஸ்கஷனை குறித்து நான் அதிகமாய் பார்க்கிறது வழக்கம் உண்டு. நிறைய இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரில பாத்தீங்கன்னா நம்ம தேசத்துல அதனுடைய எழுப்புது அப்படி குறைஞ்சு போயிருச்சு. ஆனா இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கல்லூரிகளிலையும் பள்ளி வளாகங்களையும் அல்லது கேம் சென்டர்ஸ், அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் இதுல எல்லாம் நீங்க போய் அங்க நிறைய போதகர்கள்
அல்லது பைபிளுக்கு நல்ல ஆர்வம் உள்ளவர்கள் அவங்கெல்லாம் வந்து டிபேட் நடத்துவாங்க. எப்படின்னா வாலிபர்கள் வந்து கேள்வி கேட்கலாம், இவங்க பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இப்ப ஸ்டேட்ஸ்ல அப்படியே அது அதிகமாய் வளர்ந்து கொண்டு வருது. அதை நான் அடிக்கடி பார்க்கிறேன். ஏன்னா அதுல நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். உலகம் என்னென்ன கேள்வியை கேட்கிறாங்க, உலகத்தின் பார்வையில கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது, உலகத்தின் பார்வையில கர்த்தர் எப்படி இருக்கிறான்னு சொல்லி நிறைய காரியங்களை நாம் அதுல கற்றுக்கொள்ளலாம், குறிப்பா வாலிபர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. அப்ப அதனுடைய வீடியோஸ் நான் அடிக்கடி பார்க்கிறது வந்து நேற்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ, ஒரு 60 செகண்ட்ஸ் வீடியோ தான் நான் பார்த்தேன். அதுல இங்க அடிக்கடி அவர் பேர் வந்து சார்லி, அவர் தான் வந்து அந்த டிபேட் நடத்துறது. டிபேட் கிடையாது, கேள்வி கேட்பாங்க, இவர் பதில் சொல்லுவார். அவர் சில காரியங்களை முரண்படலாம், சில காரியங்களை கரெக்டா இருக்கலாம், அது அவர் தனிப்பட்ட காரியம். ஆனா அங்க நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு மனுஷன் வர்றாரு, ஒரு மனுஷன் வந்து நான் பேசணும்னு சொல்றாரு. பேசின உடனே சரி நீங்க கேளுங்க, என்கிட்ட என்ன கேட்க வர்றீங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் என்னன்னு சொல்லி அவர் கேட்ட உடனே இந்த மனுஷன் சொல்றேன், நான் 20 வருஷம் நான் ஊழியம் பண்றேன், நான் ஒரு பாஸ்டர், நான் 20 வருஷம் ஊழியம் பண்றேன். என்ன இங்க பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார் எதுக்குன்னா, என்ன நீங்க செய்யறது எல்லாமே தப்பு, நீங்க இப்படி செய்யக்கூடாது, நீங்க ஜனங்களுக்காக நிக்கிறது கிடையாது, நீங்க உங்களுடைய காரியத்தை தான் நீங்க செய்றீங்கன்னு சொல்லி அவர் அங்க பகிரங்கமா பரிசுத்த ஆவியானவர் நாமத்தை கொண்டு சொல்றார். நீ வந்து ஒரு காட்லி மேனே கிடையாது, நீ ஒரு அன்காட்லி மேன் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுகிறார். அப்ப இவர் வந்து கோவப்படாம அவர் கேட்கிறார், கோவப்படாம சொல்றாரு, சரி நீங்க நான் அன்காட்லி மேன் சொல்றீங்க, அப்ப அன்காட்லி மேன் சொல்றதுக்கான அர்த்தம் அல்லது அடையாளம் என்ன, எதனால நான் ஒரு கள்ள போதகன் அல்லது நான் தேவ மனுஷனே இல்லைன்னு சொல்றது காரணம் என்ன அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவரால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்க ஜனங்களுக்காக நிக்கல, தேவனுடைய வார்த்தையை சொல்ல. அப்ப அவர் சொல்றாரு, நான் 2000க்கும் அதிகமான வாலிபர்களுக்கு நான் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறேன். இங்க இருக்கிற அநேகர் நான் சொன்ன சுவிசேஷத்துல ரட்சிக்கப்பட்டவங்க, இங்க இருக்கிற அநேகர் தேவனுடைய வேதத்துல வந்து கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு நான் பதில் கொடுத்து அவங்களை நடத்துகிறேன். இப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க வந்து அது தேவ மனுஷன் இல்லைன்னு? அப்ப உடனே அவர் சொல்லுகிறார், நீங்க தேவ மனுஷன் இல்ல, நீங்க சுவிசேஷர்கள் கிடையாது. அப்ப திரும்பி அவர் கேட்கிறார், பரிசுத்தான்னு சொல்றீங்க, அப்ப இதுக்குரிய அடையாளம் என்னன்னு சொன்ன உடனே அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. கடைசியில என்னன்னு பார்த்தா அவரு மற்ற இன்னொரு பகுதியில நிற்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்தின் பேரை பயன்படுத்தி அதை தவறான புரிதலை கொண்டவராய் அவர் ஒரு போதகராய் 20 வருஷம் இருந்துட்டு அது கள்ள போதனை பண்ணுகிறவராய் இவர் என்ன சொல்லுகிறார், அபார்ஷன் என்பது தப்பு கிடையாது, யாருனாலும் குழந்தைகளை கற்பத்தை கலைக்கலாம், அது தேவன் சொல்லியே கொடுக்கல, அப்படி இப்படின்னு சொல்லி வேதத்துக்கு புறம்பான காரியத்தை இந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட போதகர் சொல்லுகிறார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன், ஒரு விதத்துல அவர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவருக்குள்ளாக தேவன் ஞானம் நிரப்பப்படாதவராய் காணப்படுகிறார். இந்த கடைசி நாட்களிலே தேவ ஜனமாகிய நாம் அபிஷேகத்திலே நாம் நிரப்பப்படுகிறோம், அந்நிய பாஷையிலே நிரப்பப்படுகிறோம், எல்லாம் நல்லதுதான், அது நமக்கு ரொம்ப அவசியம். அதே நேரத்திலே தேவனுடைய ஞானம் என்கிற ஆவியிலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அந்த ஞானம் என்கிற ஆவி இருந்தால் மாத்திரமே தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தையும் சரி, தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சபையும் சரி, தேவனுடைய ஆலயமாகிய மற்ற ஜனங்களையும் சரி நாம் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நம்மளால் உருவாக்க முடியும். கர்த்தருக்கு உகந்த ஜனங்களாய் நாம் உருவாக்க முடியும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு ஒரு சிறப்புசனத்தை கொடுக்கிறாராம். அது என்னவாம்? ஞானம் என்னும் சிறப்புசனத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். கொலேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கொலேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்களுக்குள் ஞான அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவர்களுக்குள் ஞான அறிவு என்கிற பொக்கிஷங்கள். அப்ப இங்க பாருங்க, ஞானத்தை ஏதோடு கர்த்தர் ஒப்பிடுகிறாராம், பொக்கிஷத்தோடு ஒப்பிடுகிறார். அது அணிகலன்களோடு அவர் ஒப்பிடுகிறார், ஆபரணங்களோடு கர்த்தர் ஒப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஞானத்தை நாம் தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப இங்க ஞானம் என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் வார்த்தைகளின்படியே செய்வேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானத்தின் அணிகலன்களாகிய சிறப்புஷனத்தை கற்றுக் கொடுத்தால் அங்க என்ன நடக்குது? அவனுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாறுகிறது.
அவர்கள் தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். தேவ வசனத்தை படிக்கும் பொழுது உணர்வுள்ள இருதயமாய் மாறுகிறார்கள். அவர்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்காம்? ஞானம் என்பதை எது காட்டுகிறது? உணர்வுள்ள இருதயத்தை காட்டுகிறது. உணர்வுள்ள இருதயம். நீ வேதத்துல படித்து பார்த்தோம் என்றால், சதுசியர் பரிசேயர்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளவுதான் தேவ வார்த்தையை கேட்டாலும் சரி, எவ்வளவுதான் தேவனிடத்துல வந்து சந்தேகங்களை கேட்டு அதற்கு விளக்கத்தை கொடுத்தாலும் சரி, இயேசுவே சொல்றாரு. அவங்க இயேசுகிட்ட கேட்கிறாங்க, நீர் தான் தேவனுடைய குமாரனா, நீர் தான் மேசியாவான்னு கேட்கிறான். உடனே இயேசு சொல்ற, நான் அதைத்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், அதை ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. அதை தான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன், நீங்க ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றார், நான் தான் தேவகுமாரன், நான் தான் மேசியா, நான் தான் ரட்சகர், என்னை தான் பிதா அனுப்பி இருக்கிறார், நான் தான் ஆதி முதற்கொண்டு நான் காணப்படுகிறேன், ஆபிரகாம் என் நாட்களை காண ஆவலாயிருந்தான். இதெல்லாம் கர்த்தர் சொல்றார். ஆனாலும் அவர்கள் இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களா இருக்கா. இன்றைக்கு வரைக்கும் அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? உணர்வுள்ள இருதயம் இல்லை. அவர்களுக்குள்ளாக அந்த தெய்வனால் கொடுக்கப்படுகிற தெய்வீக ஞானம் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அந்த உணர்வுள்ள இருதயமாகிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோமாக. அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது அது நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் உருவாக்கப்படுகிற மாத்திரமில்ல, நாம் கர்த்தருக்காக அநேக காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் காணப்படும். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது அந்த ஞானத்தின் இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப ஒரு மனுஷனுக்கு ஞானத்தின் இருதயத்தை கர்த்தர் கொடுத்துட்டா அங்க என்ன நடக்கும்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தர் கட்டளையிட்ட யாவையும் செய்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். வசனம் 10வது வசனம், 10வது வசனம் சொல்லுங்க. யாத்ராகமம் 35:10 சொல்லுகிறது, உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக. ஒரு மனிதனுக்கு தேவன் ஞான இருதயத்தை கொடுத்துட்டாங்க, என்ன நடக்குது? உணர்வுள்ள இருதயம் வந்துட்டா என்ன நடக்குது? அவர்கள் கர்த்தரால் சொல்லப்படுகிற எல்லாத்தையும் அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு சமயத்தை பார்க்க மாட்டாங்க, அவங்க சூழ்நிலையை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், சுற்றி இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் கவனிக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டார், அதை நான் செஞ்சே ஆகணும். கர்த்தர் சொல்லிட்டா மறு வார்த்தையே கிடையவே கிடையாது. கர்த்தர் போ சொன்னா நான் போய்தான் ஆகணும், கர்த்தர் உட்கார சொன்னா நான் இருந்துதான் ஆகணும், கர்த்தர் நடக்க சொன்னா நான் நடந்துதான் ஆகணும், கர்த்தர் என்னை இதை செய்ய சொல்லிட்டார் என்று சொல்லி அவர்கள் கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்படுவார். அவர்கள் தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அவர்கள் செய்கிற எல்லாமே தேவன் செய்கிறதாகவும் தேவன் சொல்லுகிறதாக மாத்திரமே காணப்படும். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை செய்வார்களாக. கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்வார்களாக. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறதாம் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம், அநேகமாய் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இந்த அநேக தேவ செய்திகளை நாம் கேட்கிறோம், எல்லாம் நம்மிடத்துல இருக்கு. ஆனா உண்மையான முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? நாம் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நினைத்து பார்ப்போம். நாம அநேகர் என்ன சொல்லுகிறாங்க? எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிற அந்த மார்க்க வஸ்திரங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும், சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லதுதான், அது யுத்தத்துக்குரியது. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காரியம் இருக்கிறது, அதுதான் அந்த ஞானத்தின் அணிகலன்களாகிய சிறப்பூசனம். அதுதான் நம்மளுடைய அடையாளம். நம்மளை பார்க்கிறவர்கள் தேவனுடைய அடையாளத்தை காண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறதா இருக்க வேண்டும். அவர்கள் தேவன் சொல்றதான் செய்வாங்க, தேவன் சொல்லுகிறதை சொல்லாததை எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பது நம்முடைய அடையாளமாய் காணப்பட வேண்டும். அந்த மனுஷன் நீ போய் பேசுனேனா, கர்த்தர் சொன்னா செய்யறேன், கர்த்தர் சொன்னா நான் நடப்பேன், நான் ஜோம் பண்ணி பார்க்கிறேன்,
நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் சொன்னா நான் இதை எடுப்பேன் அல்லது செய்வேன்னு சொல்லி அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க உடனே தடால் புடால் எதையும் செய்ய மாட்டாங்க என்பதுதான் நம்முடைய சாட்சியம், நம்மளுடைய நடத்துதலாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுது பாருங்க, இந்த ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் கர்த்தர் கட்டளையிட்டதை மாத்திரம் செய்வார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 47வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, புறஜாதிகள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லு. 47வது வசனம் சொல்லுது பாருங்க, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தின்மையின் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இந்த கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்கிறவர்களுக்கு என்ன பேராம்? அவர்கள் உலகத்திலே ஒளியாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒளியின் ஜனங்களாய் காணப்படுகிறவர்கள். இதுதான் அவர்களுடைய அடையாளம், இதுதான் அவர்களுடைய நாமம். அப்ப நம்மளை பார்க்கிறவர்கள் அல்லது நாம் இந்த உலகத்துல எப்படி காணப்பட வேண்டுமாம்? நம் ஒளியாய் காணப்பட, அதுதான் கர்த்தருடைய கட்டளையாய் காணப்படுகிறோம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? நாம் எதை செய்கிறவர்களாய் இருக்கணும்? நாம் அநேகருக்கு ஒளியாய் காணப்படணும். நம்மளிடத்துல வருகிறவர்கள், ஆலோசனைக்கு வர்றவங்களுக்கு நேர்த்தியான ஆலோசனை சொல்லுகிறவர்களா இருக்கணும். வழி மாறி வருகிறவர்களுக்கு வழி இதுவே என்று காண்பிக்கிறவர்களா இருக்கணும். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தேடிக்கொண்டு போறான். அவர்களுடைய பழைய இடம் தான் யோசேப்புக்கு தெரியும். எங்க இருந்தாங்க, கடைசி எங்க இருந்தாங்க, அந்த நியூஸ் தான் யாக்கோபுக்கு வருது. அந்த நியூஸ் தான் யோசேப்புக்கு சொல்லி ஆகாரத்தை கொடுத்து அனுப்புறான். ஆனா யோசேப்பு அங்க போய் தேடுகிறான். தேடியும் அவர்களை காண உடனே அதே இடத்துல தேடிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மனுஷன் வந்து சொல்றான், உன்னுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிற நான் அங்கே கண்டேன். இப்ப என்ன நடக்குது? யோசேப்பு குழம்பி போய் பாதை அறியாமல் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து அவனுக்கு ஒளியை காட்டுகிறான், வழியை காட்டுகிறவனாய் காணப்படுகிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். நம்மளிடத்துல வருகிறவர்கள் குழப்பத்தோடு புறப்பட்டு செல்லக்கூடாது. நம்மளிடத்துல வருகிறவர்கள் வழி இல்லாதவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு வழியை நாம் காட்ட வேண்டும். குழப்பத்தில் இருக்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் சந்தேகங்களை தீர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு நாம் வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். யோசித்து பாருங்க, நம்ம கூட எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க, எத்தனையோ பேர் பிரயாணப்படுறாங்க, எத்தனையோ ஜனங்கள் நம்மளோட நடந்து கூட வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரனாலும் நம்ம பாத்துறோம். அவன் பால்காரங்களா இருக்கலாம், வீட்டுக்கு வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது நாம வேலைக்கு போற இடத்துல வேலைக்கு செய்கிற இடங்கள்ல இருக்கலாம், அவர்கள் நம்ம முதலாளிகளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அது எத்தனை பேர், அதுல எத்தனை பேர் தேவனை அறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். நாம் தேவ ரட்சிப்பை பெற்றுட்டோம், நாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுட்டோம், நாம் சந்தோஷத்தை பெற்றுட்டோம். நாம் வியாதியில இருந்தோம், கர்த்தர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்தார். நாம் கஷ்டத்துல இருந்தோம், கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். பலவீனத்துல இருந்தும் கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்தார். அப்ப நாம் ஒளியாய் மாறிட்டோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அநேகருக்கு ஒளியாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதுதான் ஒளியினுடைய தன்மை. ஒரு இடத்துல இருள இருக்குன்னா அங்க நீங்க ஒரு கேண்டில கொண்டு வந்து வச்சீங்கன்னா அதால முடிஞ்ச அளவு அதை சுற்றில இருக்கிற இடத்தை அது பிரகாசமாய் வைத்துக் கொள்ளும். ஒரு நல்ல பெரிய கேண்டில நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 அடி வரைக்கும் நல்ல வெளிச்சம் போகும். ஒரு சின்ன கேண்டில கொண்டு வந்தீங்கன்னா அது 1 அடி அளவுக்குனால கண்டிப்பா வெளிச்சத்தை கொடுக்கும். அது எதற்காக? அதுதான் ஒளியினுடைய தன்மை. அப்ப தேவ ஜனமாய் இருக்கிற நாம் தேவனுடைய சிறப்பு வசனங்களை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அநேகருக்கு வழிகாட்டுகிறவர்களாயும் அநேகருக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, இது ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 19 மற்றும் 20. அவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்க, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி இயேசு அங்க இருக்கிற சீசர்கள்ட்ட சொல்லுகிறார், அங்க இருக்கிற தம்முடைய ஜனங்கள் இடத்துல சொல்றார். என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
வசனம் சொல்லுத பாருங்க. அப்ப தேவ ஜனமாய சிறப்போசனம் என்பது எதை காட்டுகிறது? நாம் ஜனங்களுக்கு ஒளியாயிருக்கிறது, நம்முடைய இருளிலே நாம் ஒளியாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, சிறப்பூசனத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் தேவனால் கொடுக்கப்படுகிற எல்லா கட்டளைகளையும் அப்படியே அவன் நிறைவேற்றுவான். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை வேதத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான உதாரணம் தான் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனம். அந்த மனுஷனை குறிச்சு அந்த வசனமே சொல்லுது பாருங்க. தேவனே எழுதி வைத்திருக்கார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். சொல்றான் பாருங்க, தேவனே சொல்லுகிறார், கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் செய்தான். ஒண்ணுல அவன் மாறல. அவர் சொன்ன மரத்தை அவன் தெரிந்து கொண்டான், அவன் சொன்ன அளவுகளை அவன் பயன்படுத்தினான், அவர் சொன்ன விதத்திலேயே அந்த படகை செய்தான். அது மாத்திரமல்ல, அவன் சொன்னபடியே அநேக ஜனங்களுக்கு அவன் பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட்டான். இது எல்லாம் எப்ப நடக்குது? மழைனா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கையில கண்ணால மழைங்கிற ஒரு காரியத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. அதுதான் வசனம் சொல்லுது. அவர்கள் பனிதான் பூமியை நிரப்புன்னு சொல்லி இருக்கு. மழை அந்த நாட்கள்ல கிடையவே கிடையாது. 2வது, அந்த நாட்கள்ல இருந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள், அக்கிரமக்காரர்களாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. அதை காட்டிலும் அவர்கள் பலவான்களாய் இருந்தார். அப்படி பலவான்களாய் இருந்த ஜனங்கள் மத்தியிலே, பொல்லாதவர்களாய் இருந்த ஜனங்கள் மத்தியிலே யோவா எப்படி இருந்தான்? அவன் ஒளியாய் காணப்பட்டு இருக்கிறான். அதனாலதான் என்ன நடக்குது? நோவாவை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மிருகங்கள் நோவாவை ஏற்றுக்கொண்டது. நோவாவை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஜீவ ஜந்துக்கள் நோவாவை ஏற்றுக்கொண்டபடினால், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றபடியினால் அவர்கள் பேழைக்குள்ளே புறப்பட்டு வந்தார்கள். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். இங்கு நோவாவும் யார் யார் இருந்தா? நோவா இருந்தான். நோவாவை தவிர அங்கு தேவனை அறிந்த ஜனங்கள் இருந்தாங்க, தேவனை அறிந்தவர்கள் இருந்தாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது தேவகுமாரர்களும் மனுஷகுமாரத்தையும். அப்ப தேவனை அறிந்த ஜனங்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா யோசித்து பாருங்க, அங்கு தேவனை அறிந்த ஜனங்கள் யாருமே பேழைக்குள்ள வரல. நோவாவின் நிமித்தமா அவன் குடும்பம், அவ்வளவுதான். அவங்க 8 பேர் தான் உள்ள போறாங்க. அவர்களை தவிர வேற எந்த மனுஷனும் உள்ள வரல. ஆனா என்ன உள்ள வருது? மிருகங்கள் வருது, ஜீவ ஜந்துக்கள் அங்கு புறப்பட்டு வருது. அப்ப இது எதை காட்டுது? ஒரு பக்கத்துல அவங்க தேவ சந்ததி, தேவகுமாரர்கள் என்று சொன்னாலும் இன்னொரு பக்கத்துல அவர்களால் பேழைக்குள் நுழைய முடியல. ஆனா அதுக்கு பதிலா மிருகம் உள்ள வருது. இதை காட்டுகிறது. அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம் அவங்க பாவிகள், அவங்க அசுத்தமானவங்க, அவங்க மிருகங்களை போல ஜீவிக்கிறவங்க, அவங்களுக்கும் தேவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் நன்றாய் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நாம் வாழுகிற வாழ்க்கையை காட்டிலும் அவர்கள் தேவனுக்கும் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு சத்தியத்தை சொன்னீங்கன்னா உடனே அவங்க ஏத்துக்குவாங்க. உடனே அவர்கள் உணர்வுள்ள இருதயமுள்ளவர்களாய் மாறுவாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் ஒளி போயிட்டா போதும், அந்த ஒளியை பிடித்து அவர்கள் புறப்பட்டு வருவார்கள். ஆனா தேவனை அறிந்தவன் என்று சொல்லுகிறோம். நாங்க காலங்காலமாய் நாங்க கிறிஸ்தவங்க, காலங்காலமாய் தேவனை அறிந்திருக்கிறோம். என் தகப்பனுக்கு தகப்பன், என் மூதாத்தியர் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவத்துக்கு எந்த சம்பந்தமுமே இருக்காது. அவர்கள் வாழ்க்கைக்கும் வேதாகமத்துக்கு எந்த சம்பந்தமுமே இருக்காது. அப்படியே தலைகளாய் வாழுகிறவர்களாய் இருப்பார்கள். அப்ப என்ன நடக்குது? மிருகங்கள் பேழைக்குள்ள போயிருச்சு. ஆனா தேவ ஜனம் என்று சொல்லி தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் பேழைக்குள் நுழைய முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரும் நாட்கள்ல நாம பார்க்க போகிறோம், அநேக மிருகங்கள் தேவனுடைய பேழைக்குள் புறப்பட்டு வர போகிறது. அநேக ரட்சிக்கப்படாதவர்கள், தேவ ஜனங்களாய் இல்லாதவர்கள் தேவனை அறிந்து கொள்ள போகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் மிருகங்களை போல காணப்பட்டார்கள். இருவதைக்கும் அவர்கள் நம்முடைய பார்வையிலே பாவிகளாய் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாட்களை கர்த்தர் அவர்களை தான் பேழைக்குள் சேர்க்க போகிறார். யார் தேவ ஜனம் என்று சொன்னார்களோ அவர்கள் பேழைக்கு புறம்பாய் நிற்க போவார்கள். கர்த்தர் தள்ளுகிறதல்ல, அவர்களே தங்களை புறம்பாய் கொண்டு போய் விடுவார்கள். இதுதான் அன்றைக்கு இயேசு வந்த நாட்களில் நடந்தது. யார் பேழைக்குள் பிரவேசித்தார்? புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யூதர்கள் என்று அழைக்கப்பட்ட தேவ ஜனம் இயேசுவை மறுதலித்தார்கள். அதுதான் இந்த ஒரு நாட்களிலே நடக்கிற காரியமாய் காணப்படுகிறது.
சரி, இங்க வசனம் சொல்லுகிறது சிறப்போசனம் என்றால் என்ன? நாம் கர்த்தருடைய கட்டளைகளை அப்படியே செய்கிறவர்களாய் இருக்கணும். நம் ஜனங்களுக்கு, நம்முடைய ஜாதிகளுக்கு நாம் ஒளியாயிருக்கிறவர்களாய் காணப்படணும். நாம் அநேகரை பேழைக்குள்ளாய் அழைத்து செல்லுகிறவர்களாய் காணும். இங்கு நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே செய்ததுனால என்ன நடக்குது பாருங்க. வசனம் சொல்லுது, அதே ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 7:16 சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தான். ஆனா அவனுக்கு வந்த காரியம் என்ன? கதவு அடைக்கப்பட்டது. அவன் வாழ்க்கையின் கதவு அங்கு அடைக்கப்படுகிறது. அவனுக்கு கதவை கர்த்தர் திறக்கல. அதுக்கு பதிலா என்ன செய்கிறார்? கதவை கர்த்தர் அவனுக்காய் அடைத்தார். அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவரே எனக்கு கதவுகளை திறந்து கொடுங்க, திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் உன்னை பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறோம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் கதவை அடைக்கிற தேவனாயும் காணப்படுகிறவராய் இருக்கிறார். எதற்காக கதவை அடைத்தாராம்? அவனுடைய உலகத்தின் அழிவில் இருந்து அவனை காக்கும்படியாய். சத்துருக்கள் அழியும் பொழுது இவனும் மடிந்து போயிடக்கூடாது. முடிந்தால் நீங்க அந்த ஒரு வீடியோஸை நீங்க பார்க்கலாம். நோவா என்கிற ஒரு மூவி தான். மூவின்னு சொல்ல அது சாதாரண மற்ற படங்கள் மாதிரி இருக்காது. அது பைபிளுக்குரிய காரியத்தை சொல்கிறாரு. அதுல சில காரியங்கள் முன்ன பின்ன இருக்கும், சில காரியங்கள் வேதத்துல தள்ளுபடி ஆகமத்துல சொல்லப்பட்ட காரியங்களா இருக்கும். பட் ஆனா அந்த இதுல பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைத்தது. நாம நினைக்கிறோம் கர்த்தர் பேழையை மூடிட்டாரும், பேழையை மூடினோன்னு மழை வந்துச்சு, மழை வந்தோன்னு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, அதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கடந்து போயிடும். ஆனா அங்க யோசித்து பாருங்க, அவர்கள் பேலை இருக்கு, கர்த்தர் அடைச்சிட்டாரு, மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா என்ன நடக்கும்? ஜனங்கள் அதை புதுசா பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? தண்ணி எல்லாம் அந்த இடத்தை நிரப்பும். இடத்தை நிரப்பினோன்னு என்ன நடக்கும்? ஜனங்கள் அப்படியே பயத்தினால் நிரப்பப்படுவாங்க. பயத்துல நிரப்பி ஏதாவது உயரமான இடத்துக்கு போவாங்க. அந்த உயரமான இடமும் நிரப்பப்பட ஜனங்கள் பேலையை நோக்கி தான் ஓடி வருவாங்க. அவங்க கதவை இடிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் பேலையை அடித்து நுரைக்கி எப்படியாவது உள்ள போயிடணும் தான் நுழைய பார்ப்பாங்க. அது அப்ப மாத்திரம் இல்ல, தண்ணி நிரப்பி அதுல யாராவது தப்பி பிழைச்சா கூட அதை பிடிச்சுக்கிட்டு. ஏன்னா அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் சொல்லுகிறது, கப்பல் சேதமானது, ஆனால் அவர்கள் கப்பலின் அந்த பலகையை பிடித்து மெலித்தா தீவுக்கு தப்பி போனார்கள். அப்ப அந்த படகுனாலும் பிடிச்சு எப்படியாவது தப்பிச்செல்லாம் கூட வந்திருப்பாங்க ஜனங்க. ஆனாலும் கர்த்தர் அதுல இருந்து அவனை காப்பாற்றினார். அப்ப சில நேரங்களில் கர்த்தர் நம்மளுடைய கதவை அடைப்பதற்கான காரணம் என்ன? நம்மளை அறியாமல் வருகிற ஆபத்திலிருந்து நம்மளை கர்த்தர் காக்கிறவராய் காணப்படுகிறார். நம்மளை அறியாமலோ அல்லது நம்மளால் அதை மேற்கொள்ள முடியாத பாவத்தையும் மேற்கொள்ள முடியாத ஆபத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்காமல் அவர் அதை தடை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதை தடை செய்து போட்டார். நீங்க வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலுக்கு கிட்ட வந்துட்டாங்க. அவங்க இந்த சைடு போனா செங்கடல், அது இப்ப அங்க செங்கடல் இன்னும் பழக்கல, செங்கடலுக்குள்ள மறித்து போனாங்க. இந்த சைடு பார்த்தா பார்வோன். வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் செங்கடலை பிடந்து கடந்து போகிற வரைக்கும் அந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் அங்க புயல் காற்றை போல எகிப்தியர்களை நிறுத்தி கொண்டே இருந்துச்சு. எகிப்தியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலன் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு யுத்தம்னானே என்னன்னு தெரியாது. ஆனா அதுக்கு பதில கர்த்தர் என்ன செய்றார்? கர்த்தரே எகிப்தியர்களை அந்த செங்கடலுக்கு பக்கத்துல தடுத்தே வைத்திருந்தார். அவர்கள் செங்கடலை மடிந்து போவதற்கு முன்பாக கர்த்தரே அவர்களை தடுத்தார். இதுதான் அநேக நேரங்களை கர்த்தர் நம்முடைய கதவை அடைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு வருகிற பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார். அதிலே நாம் மடிந்து போகாதபடி நம்மளை காத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எனக்கு கதவை திறக்கல, திறந்த வாசலை வைக்கல, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை என்று நாம் புலம்புகிறவர்களாய் காணப்படும். ஆனா இனிமே நாம் புலம்புகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த கதவு திறக்கலையா? கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், எனக்கு எப்ப கதவு திறக்கணும்னு உமக்கு தெரியும், அன்னைக்கு நீங்க கதவை திறந்து கொடுங்க ஆண்டவர். எனக்கு எப்ப கதவை திறக்கணும்னு உங்களுக்கு தெரியும், அதை நீங்க அன்னைக்கு செய்து கொடுங்க.
நோவாவும் அப்படிதான் இருந்தான். நோவா என்ன செய்தான்? அவன் புறாவை அனுப்புகிறவனா இருந்தான், காகத்தை அனுப்புகிறவனா இருந்தான். ஆனா அவன் ஒரு காரியத்தை மறந்து விட்டான். கர்த்தர் தான் கதவை அடைத்தார். அப்ப கர்த்தர் கதவை திறப்பார் அல்லவா? எப்ப திறந்தார்? தண்ணீர் எல்லாம் வடிஞ்சு நிலங்கள் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவனுக்கு கதவை திறந்தார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அந்த சிறப்பூசணங்களை பெற்றுக் கொள்ளுவோமாக. சிறப்பூசணங்களை பெற்றுக் கொண்டோம் என்றால் நாம் முதலாவது கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் இருப்போம். இரண்டாவதாக கர்த்தர் நம் ஜனங்களுக்கு நாம் கர்த்தருடைய ஒளியாய் காணப்படும். மூன்றாவதாக என்ன நடக்கும்? நமக்கு வருகிற எல்லா போராட்டத்திலிருந்தும் எல்லா பிரச்சனைகள் இருந்தும் ஜலப்பிரவாகம் போல வெள்ளம் போல சத்துரு புறப்பட்டு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய கதவுகளை அடைப்பார், நம்மளை தப்பிக்க வைப்பார். எல்லாரும் மடிந்து போவார்கள், நாமோ நிலைத்து நிற்கிறவர்களாயிருப்போம். நமக்கு விரோதமாய் எழும்பி வந்த எல்லாரும் இல்லாமல் போய்விடுவார்கள், நாமோ நிலைத்து நின்று ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். எப்ப நடக்கும்? கர்த்தர் அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது. சரி, முதலாவதாக அங்க ஞானத்தின் இருதயத்தை கொடுத்த உடனே அங்க என்ன நடக்குது? கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் நம்ம செய்ய பழகுறோம். இரண்டாவதாக அந்த ஞானத்தின் இருதயமாகிய அந்த சிறப்பூசணம் நம்மளுக்கு கிடைச்சிட்டா என்ன நடக்குமா? வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காத. சரி, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ நன்மை தீமை அறியத்தக்கதான என்று சொல்ல, வகையறுக்கத்தக்கதான என்று அந்த வசனம் சொல்லு. நன்மை தீமை 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. 1 ராஜாக்கள் 3:9 சொல்லுகிறது, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்திலே தாரும். ஞானமுள்ள இருதயம் அங்க வந்துருச்சுன்னா அங்க இரண்டாவது என்ன நடக்கிறது? அங்கு நாம் நன்மை தீமை எது என்று நாம் வகையறுக்கிற கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எது நன்மை எது தீமை என்று அதை நாம் வகையறுக்க கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அது உலகத்தின்படி நன்மை தீமை அல்ல. உலகத்தின்படி பாத்தீங்கன்னா யாருக்காவது நீங்க உதவி செஞ்சா அது நன்மை, மற்றவனுக்கு அது தீமை. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் பிரச்சனை தான். உக்ரைனும் ரஷ்யாவினுடைய பிரச்சனை தான். அங்க என்ன நடக்குது? உக்ரைனுடைய பார்வையில அவங்க நாட்டோல சேர்றதா நன்மைன்னு நினைக்கிறாங்க. ரஷ்யாவோட பார்வையில அவன் நாட்டோல சேர்ந்தா எங்களுக்கு ஆபத்து என்று அவங்க நினைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? ரஷ்யால இருந்து உக்ரைன்ல இருந்து நிறைய ஜனங்களை கொல்றாங்க. உக்ரைன்ல இருக்கிறவங்க ரஷ்யால இருக்கிற நிறைய பேரை கொலை செய்கிறார்கள். அதே போல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்கள். இஸ்ரேல் என்று சொன்னா என்ன சொல்றாங்க? எங்களுடைய மூதாதையர்களுடைய ஸ்தலம் தான் இந்த இடம். ஆனா பாலஸ்தீனர்கள் சொல்றாங்க அது எங்களுடைய மூதாதையர்கள், அது எங்களுடைய இடம் என்று சொல்லி அவர்கள் சண்டை எடுக்கிறார். இப்ப என்ன நடக்குது? அவங்க உலகத்தின் பார்வையில அவங்கவங்களுக்கு எது நன்மையோ அதை அவங்க எடுத்துக்கொண்டு நடக்கிறாங்க. அதனால அநேக பாதகங்கள் வருகிறது, அநேக சாதகங்களுக்கு அநேகங்கள் இருக்கிறது. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் நன்மை தீமையை வகையறுக்கத்தக்கவர்களால் நாம் மாறணும்னா நம்மளுக்கு அந்த சிறப்பூசணம் அவசியமாயிருக்கிறது. இந்த கடந்த நாட்களிலே பாவமாய் காணப்பட்ட, உலகத்தின் பார்வையில சொல்ற, வேதத்தின் பார்வையில் அல்ல, உலகத்தின் பார்வையில அக்கிரமமாய் எண்ணப்பட்ட காரியங்கள், பாவமா எண்ணப்பட்ட காரியங்கள், அல்லது இதெல்லாம் நான் மனுஷனா இருந்தா செய்யக்கூடாது என்று கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காரியம்லாம் இன்னைக்கு அது ஒரு சாதாரண காரியமா மாறி போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் கெட்ட வார்த்தை பேசினா அது தப்பு, நீ எப்படி பப்ளிக்ல கெட்ட வார்த்தை பேசலாம். ஆனா இன்னைக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லயும் சரி தமிழ் கல்ச்சர்லயும் வருகிற எல்லா பாடல்களை பாத்தீங்கன்னா அநேக கெட்ட வார்த்தைகள் உள்ள பாடல்கள் எல்லாம் அது சாதாரணமாய் மாறி போனது. கடந்த நாட்களில 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ங்கிறது ஒரு பாவம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? லாவே சொல்லுது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தா பிரச்சனை கிடையாது என்று சொல்லுது. ஒரு கணவன் தன் மனைவியை விட்டு இன்னொருத்தவனை விரும்பினால் அது தவறு என்று கட்டளை சொல்லல என்று சொல்லுகிறார், சட்டம் சொல்லல என்று சொல்லுகிறார்கள். அது சட்டத்தின்படி சரிதான், ஓத்துக்கலாம் என்று சொல்லுகிறார். பார்த்து இதெல்லாம் எதை காட்டுகிறது? கடந்த நாட்களே பாவமாய் காணப்பட்டது இன்னைக்கு அது நன்மையை போல காணப்படுது. அப்ப தேவ ஜனம் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய பார்வையிலே நாம் நன்மை தீமை அறியத்தக்கவைகளாய் நாம் காணப்பட வேண்டும்.
நம்முடைய பார்வையில் அல்ல, மாம்சீக பார்வையில் அல்ல. நாம் ஒரு காரியத்தை பார்த்தா கர்த்தருடைய பார்வையில் இது நன்மையா தீமையா, கர்த்தருடைய பார்வையில தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரா இல்லையா, கர்த்தருடைய பார்வையில் இது பரிசுத்தமா பாவமா என்று சொல்லி அதை வரையறுக்க கத்துக்கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த நாட்கள் அநேக வஞ்சிக்கராவிகள் காணப்படுகிறது, அநேக வஞ்சிக்கராவிகள் காணப்படும். சபைக்குள்ளாகவே ஓரினை சேர்க்கைகள் காணப்படும். ஓரினை சேர்க்கையில ஈடுபடுகிற போதகர்களே அவர்களே ரெவரண்ட் என்று அழைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சபையை நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். விபச்சாரம் செய்கிறவர்களே ஊழியம் செய்கிறவர்களாகியும் அதே நேரத்தில் 2-3 குடும்பத்தோடு இருந்து கொண்டு அங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர்களுடைய பார்வையில் அது நன்மை என்று சொல்லுகிறார்கள். நாங்க பாவம் செய்யல என்று சொல்லுகிறார்கள். அவங்களுக்கு என்று ஒரு வேத வசனத்தை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த வேத வசனத்தை வச்சு சொல்றாங்க. அப்ப நாம் நன்மை தீமையை வரையறுக்க கத்துக்கலைன்னா இந்த வஞ்சனையிலே நாம் விழுந்து போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏவாள் அதனாலதான் விழுந்து போனா. எது நன்மை எது தீமைன்னு தெரியாம இருக்கிறபடியினாலதான், அவளால் வரையறுக்க முடியாதபடியினாலதான், அவள் கண்ணின் இச்சையிலே விழுந்து போனபடியினால்தான் பாவம் பூமிக்குள் நுழைந்ததாய் வசனம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அவளால் நன்மை தீமை என்ன என்று வரையறுக்க முடியல. அவளுக்கு நன்றாய் தெரியும், இந்த பழத்தை சாப்பிட்டால் சாகவே சாவும், கர்த்தர் சொல்லியிருக்கே சாப்பிடக்கூடாது. ஆனாலும் அந்த நன்மையும் தீமையும் வரையறுக்க தெரியாதபடியினால் அவள் பாவத்திலே விழுந்து போனாள் என்று வசனம் சொல்லுகிறார். இந்த நன்மையும் தீமையும் வரையறுக்கத்தக்கவர்களுக்கு வேதம் ஒரு வசனத்தை கொடுக்க, ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. என்னவா? இந்த நன்மை தீமையை வரையறுக்க தெரிஞ்சவங்களுக்கு அல்லது வரையறுக்கிறவர்களுக்கு என்று வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சியும். வசனம் சொல்லுது பாருங்க, நன்மை தீமை வரையறுக்கத்தக்கவர்களுடைய ஆகாரம் அல்லது அது எதை காட்டுகிறதா? பலமான ஆகாரத்தை காட்டுகிறது. பலமான ஆகாரம். இந்த எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான ஜனங்களை குறித்து அந்த வசனம் சொல்லுது. எப்படிப்பட்ட ஜனங்கள்? வசனம் சொல்லுது பாருங்க. அதுக்கு மேல வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 12வது வசனம் கடைசி பகுதி இப்படியா சொல்லுது, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இங்க 2 கூட்டத்தாரை அங்க பவுல் காட்டுகிறார். ஒண்ணு பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களும், 2வது பாலை உண்ணுகிறவர்களுமா இருக்கிறார்கள் என்று அந்த 2 கூட்டத்தை காட்டுகிறார். அவர்கள் அந்த 2 கூட்டத்தை இப்படி நம்ம பிரிக்கலாம். முதலாவது யாரு? பால் உண்ணுகிறவர்கள். பால் உண்ணவர்கள் யாருன்னா அந்த வசனம் சொல்லுது குழந்தைகளை போல என்று சொல்லி. 13வது வசனம் சொல்லு, பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே. அப்ப இங்க ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட 2 பேர், இதுல ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பேருமே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவங்க தான், 2 பேருமே தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சவங்க தான். ஆனாலும் இந்த 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. என்னென்ன வித்தியாசம்? ஒருத்தர் பால் உண்ணுகிற குழந்தையை போல இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களா? அந்த வசனம் சொல்லுது, 12வது வசனம் சொல்லுது, மூல உபதேசத்தை அறியாதவர்களாய். வசனம் சொல்லுது பாருங்க, வேத வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கற்றுக்கொண்ட மூல உபதேசத்தை அவர்கள் மறந்து போனவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் அந்த மூல உபதேசத்திலே அவங்க தேறி வரல. அந்த அடித்தளத்தை ஏன், பேஸ்மெண்ட்டை ஏன் அவர்களால், அந்த பவுண்டேஷன்லயே அவங்க நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்து வளர 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 அந்த வளர்ச்சிக்கேற்ற ஒரு படிப்பு வேணும், அந்த வளர்ச்சிக்கேற்ற ஒரு ஞானம் வேணும், அந்த வளர்ச்சிக்கேற்ற ஒரு பேச்சு வேணும். ஆனா அதே குழந்தை வளர ஆரம்பிக்குது, வளர்ந்துட்டு உடம்புதான் பெருசா வருது. ஆனா அதுக்குரிய ஞானம் அங்க இல்ல, அதுக்குரிய அறிவு அங்க இல்ல. இன்னும் அந்த பேசிக் நீட்ஸை ஃபுல்பில் பண்ண தெரியலைன்னா, இன்னும் அந்த பவுண்டேஷனை பண்ண தெரியலைன்னா, அப்ப அது எதை காட்டுகிறது? அது என்னதான் சரீரத்துல வளர்ந்திருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அல்லது அந்த மனுஷியை குழந்தை என்றுதான் நாம் சொல்ல முடியும். அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் குழந்தைகளை போல காணப்படும். காரணம் என்னவா? அவர்கள் இன்னும் மூல உபதேசமாக அடித்தள உபதேசத்திலே அவங்க உறுதியா இல்ல. மூல உபதேசம்னா என்ன? கிறிஸ்து யார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின்படி வாழ நினைக்கிறவங்க.
அவர் சொல்லுகிற நீதியின்படி கர்த்தர் வழி நடத்துகிறபடி வாழுறதுதான் மூல உபதேசம். அது டீப்பா போனோம் என்றால் இன்னொரு அர்த்தங்கள் இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லாதபடி மேலோட்டமா சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்று கிறிஸ்துவின்படி கிறிஸ்துவுக்காக வாழுகிறவள் தான் மூல உபதேசம். இரண்டாவதாக, இந்த குழந்தையில் அவர்கள் எப்படி, குழந்தையை போல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களா, மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு மூல உபதேசம் பெற்று அதை மறந்து போயிட்டாங்க. ரெண்டாவது, மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதுன்னா என்ன அர்த்தம்? திரும்ப 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 அதை பெற்றாலும் அவர்களிடத்துல எந்த மாற்றமும் இல்லை. அவங்களுக்கு என்னதான் நீங்க ஆகாரத்தை கொடுத்தாலும், என்னதான் உபதேசம் திரும்ப திரும்ப சொன்னாலும் அவர்களால் அதை கற்றுக்கொள்ள, அதுல தேர்ச்சி பெற முடியல. சின்ன உதாரணம், விழுந்து போன பாவம். அந்த பாவம் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும். அப்ப நாம இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட பின்பும் திரும்பியும் அதே பாவத்துல விழுந்துகிட்டே இருக்கு. இந்த பாவம் சொன்ன உடனே என்ன நினைப்பாங்கன்னா, விபச்சாரம், வேசித்தனம், பொய் சொல்லுது. அது கிடையாது, அது இருக்கு, அது ஒரு பகுதி. ஆனா யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம புறணி பேசுறவர்களா இருந்திருப்போம். ஆனா சில பேரை பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவங்க சபைக்குள்ள வந்து புறணி பேசுகிறவர்களா இருப்பாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோல் மூட்டுகிறவர்களா இருந்திருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவர்கள் குடும்பத்திலேயோ அவங்க இருக்கிற இடத்துல கோல் மூட்டுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர்களால் சமாதானத்தை கொண்டு வரவே முடியாது. ஆனா அதே போல ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனா இன்னும் அவர்களால் அங்கு போராட்டம் தான் வருது, வெளியே சமாதானத்தை அவர்களால் கொண்டு வர முடியல. இன்னொரு வார்த்தையில போனா, அந்த ஜென்ம சுபாவம் இன்னும் அவர்களை விட்டு மாறி போகல. அந்த ஜென்ம சுபாவம் அவர்களுக்குள்ளாகவே இன்னும் காணப்படுது. அவங்க அடிக்கடி அவங்ககிட்ட என்ன வார்த்தை வரும்? நீ ரட்சிக்கப்படு, இந்த காரியத்தெல்லாம் விட்டு, இந்த கோபத்தை விட்டு, இந்த மூர்க்கத்தனத்தை விட்டு, இந்த புறங்கூறுகிறதை விட்டு, புரணி பேசுகிறதை விட்டு, கோல் முட்டுகிறதை விட்டு என்று சொல்லுவார்கள். ஆனாலும் விட்டுறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே அவர்கள் பிடித்துக் கொண்டிருப்பார். இவர்களை தான் தேவ வசனம் சொல்லுகிறது, குழந்தையை போல பால் உண்ணுகிறவர்கள். இன்னும் அந்த பேசிக் இதுலயே தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்ததா இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவர்கள். 13வது வசனம் சொல்லுது பாருங்க, பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். என்ன அர்த்தம்? அவர்களால் தேவ வசனத்தில் நிற்க முடியல, தேவ வார்த்தையில் அவர்களால் நிற்க முடியல. கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு கொடுக்கப்படுது, வேத வசனம் கொடுக்கப்பட்டுருச்சு, ஆனா அதனால அவர்களால் நடக்க முடியாது. இது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, ரெட்ட சிந்தனையிலே குந்தி குந்தி நடக்கிறவர்களா இருந்தார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, முன்னாடி அவன் ராஜாவா மாறுறதுக்கு முன்னாடி கழுதையை தொலைச்சிட்டான். கழுதையை தொலைச்சு அவனுடைய வேலைக்காரன்ட்ட தான் பணத்தை வாங்கி சாமுவேல்கிட்ட வந்து சொல்றான். சாமுவேலு சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசி அவனை ராஜாவா மாத்திட்டான். வசனம் சொல்லுது, நீ வழியிலே தீர்க்கதரிசிகளை பார்த்தா அவர்களோட தீர்க்கதரிசி சொல்லி வேறு மனுஷனாய் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பழைய வாழ்க்கை உனக்குள்ள இருக்காது, பழைய ஜீவியம் உனக்குள்ள இருக்காது. நீ இப்ப புது மனுஷனா மாறிட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்ட. ஆனா என்ன நடக்குது? அவன் யுத்தத்துக்கு போகிறான். கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றான், நான் வர்ற வழிக்கும் நீ பலியிடாத. ரெண்டாவது, கர்த்தர் எல்லாரையும் அழிச்சுப்படும் சொல்றார். ஆனா சாமுவேலுடைய என்னவா இருக்கு பாருங்க, அவன் சொல்றான், இந்த ஆடுகள் நல்ல நலமான ஆடுகள், நம்மளுக்கு பயன்படுமே என்று சொல்லுகிறான். அவன் எந்த எண்ணத்துல போறான் பாருங்க, அவன் எஜமானனா இருந்தபடினால் அதே பழைய எண்ணத்திலேயே அவன் காணப்படுறான். அந்த சாப்பாடு, அந்த ஆகாரம், அதே காரியத்திலே காணப்படுகிறான். ஆனா ரட்சிக்கப்பட்டு ராஜாவா மாறின பின்னும் அதே எண்ணத்துலதான் அவன் காணப்படுகிறான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளாகி நாம் இப்படிதான் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு அடையாளம் இருந்துச்சு, அந்த அடையாளத்தை நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பாக நாம் மாற்றணுமே தவிர, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் குழந்தைகளை போல இன்னும் மூல உபதேசத்திலேயே காணப்படுறோம், இன்னும் மூல வார்த்தையிலே நாம் காணப்படுகிறோம், இன்னும் நாம் நம்பிக்கை வசனத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களாய் காணப்படுறோம். எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்முடைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சுட்டாரு, நான் அந்த பாஸ்டர்கிட்ட போய் நான் கேட்க போறேன், நான் இந்த தீர்க்கதரிசிட்ட போய் நான் குறி வைக்க போறேன், இவங்கிட்ட போய் நான் இப்படி செய்ய போறேன், சரி கர்த்தர் தான் சொல்லல நான் இதை செய்ய போறேன்னு சொல்லி நாம் சுயமாய் அநேக காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படுறோம். அதெல்லாம் எதை காட்டுது? குழந்தையின் அனுபவத்தை காட்டுது. எது தேர்ன புருஷன் அனுபவம் தெரியுமா?
உங்களுடைய நண்பர்கள் சிநேகிதர்கள் சொன்னார்கள் அல்லவா, கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் தலை வணங்க மாட்டோம். இதுதான் புருஷர்களுடைய அனுபவம். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருக்கிறோம்? கர்த்தருக்காய் எத்தனை பேர் நாம் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம்? கர்த்தருக்காய் எத்தனை பேர் நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? இல்லைன்னா ஆண்டவர் என்னுடைய நன்மையை பாருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்மளுக்கு நாமே நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அங்க இரண்டாவது ஒரு கூட்டத்தை காட்டுது பாருங்க. ஒன்னு பால் ஒண்ணுகிற கூட்டம், ரெண்டாவது அந்த வசனம் ஒரு கூட்டத்தை காட்டுது பாருங்க. அது என்ன கூட்டமா? வசனம் சொல்லுகிறது பூரண வயதுள்ளவர்கள். அதே எபிரேய புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது பாருங்க. பகுத்தறியத்தக்கதாக முயற்சியும் செய்யும் ஞானத்திரிகளுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அவர்கள் நன்மை தீமை என்று என்னன்னு பகுத்தறிய தெரிஞ்சவர்களாய் இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவர்கள் பூரண அறிவுள்ளவர்களாய் இருக்கிறாங்க. மூணாவது, வசனம் சொல்லுது போதகர்களாய் இருக்கிறார்கள். 12 வசனம் சொல்லுதுங்க, காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டியவர்கள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய ஜீவியம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்ம இன்னும் பாலுண்ணவர்களாய் இருக்கிறோமா, அல்லது போதகர்களாய் காணப்படுகிறோமா? இன்னும் நாம் குழந்தைகளாய் இருக்கிறோமா, அல்லது முதிர் வயதுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? வசனம் சொல்லுது பாருங்க, தெளிவாய் சொல்லுது பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவ வாக்கியங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கு. காலத்தை பார்த்தா நீங்க போதகர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்புற வளர்ச்சியை பார்த்தா நீங்க இன்னைக்கு போதகர்களா இருக்கணும். உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் வந்துருச்சு, அதுக்கேற்ற வளர்ச்சி வந்துருச்சு. ஆனா இன்னும் நீங்க என்ன செய்யறீங்க? நான் பால் உண்ணி கொண்டுதான் இருப்பேன், எனக்கு பலமான ஆகாரம் தேவையில்லை, எனக்கு பலமான ஆகாரம் தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை 10 வயசு ஆயிருச்சு, 15 வயசு ஆயிருச்சு, இன்னும் எந்த ஆகாரமும் சாப்பிடல, சாலிட் ஃபுட்டுக்கே போகல, இன்னும் செமி சாலிட்லயும் லிக்விட் ஃபுட்லயும் தான் இருக்கு, பால்லையும் கஞ்சியில தான் இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த பிள்ளையால யுத்தத்துக்கு போக முடியுமா? அந்த பிள்ளையால யாரையாவது எதிர்த்து நிற்க முடியுமா? அந்த பிள்ளையால போராட்டத்தை ஜெயிக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. என்ன நடக்கும்? போராட்டத்தை பார்த்தா தோத்துட்டு ஓடி வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கு. சத்துரு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். முழங்கால நம்மளால நிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, வசனத்தை வைத்து சத்ருவை எதிர்கொள்ள முடியல, வசனத்தை வைத்து போராடி ஜெயிக்க முடியல. நாம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், நான் இல்லைன்னா நான் ஓடி ஒளிஞ்சுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது நம்மளை கர்த்தர் பராக்கிரமசாலியை அழைத்திருக்கிறார். அன்றைக்கு கிதியோனை கர்த்தர் அழைத்தார், பராக்கிரமசாலியே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலிகளை எழுந்திருங்க. எதுவரைக்கும் நீங்க குழந்தைகளாய் இருப்பீர்கள், எதுவரைக்கும் நீங்கள் பால் உண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள். இன்றைக்கு பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். நீதியின் வசனத்தை கடைபிடிக்கிறவர்களாய் இருங்கள். சத்துருக்களை அப்பாலை போ சாத்தானே என்று விரட்டுகிறவர்களாய் காணப்படுங்க. இங்கே எபிரேயர் புத்தகத்துல அவர்களை பால் உண்ணுகிறவர்கள் என்று வசனம் சொல்லு. ஆனா இயேசுவின் நாட்கள்ல இயேசு இதுக்கு இன்னொரு வார்த்தையை கொடுத்திருக்காரு. என்ன வார்த்தை தெரியுமா? சீசர்களை பார்த்து அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிப்பேன். என்னன்னா, அற்ப விசுவாசிகளை, ஓ லிட்டில் ஃபெய்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விசுவாசம் உடையவர்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய குமாரனை கொண்டு வர்றான், பிசாசு பிடிச்சிருக்கு, அவர்களால் விரட்ட முடியல. உடனே ஏசிட்ட வந்த உடனே அற்ப விசுவாசின்னு சொல்றார். படகுல போறாங்க, படகு காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, உடனே உள்ள போறாங்க. உடனே சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம். அப்ப சொல்றேன் அற்ப விசுவாசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நான் கத்து கொடுத்துட்டேன், ஆனாலும் ஏன் நீங்க இன்னும் அற்ப விசுவாசியா இருக்கிறீங்க? அதே வார்த்தை தான் இன்றைக்கு கத்த சொல்லுகிறார். நாம் பால் உண்ணுகிறவர்களா என்றால் என்ன? நாம் இன்னும் அற்ப விசுவாசிகளாய் காணப்படுகிறோம். யோசித்து பாருங்க, நமக்கு கடைசியா வந்த போராட்டம் என்ன? என்ன விதமான சத்ரு நமக்கு விரோதம் எழும்புனா அந்த சத்ருவை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணோம்? சத்ருவை பார்த்த உடனே ஓடி போய் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டோமா, இல்ல அப்பாலே போய் சாத்தானே என்று நாம் எதிர்த்து நின்றோமா? சத்ருவை பார்த்தோம் பயத்துல நடுங்கி போய் நாம் காணப்பட்டோமா, அல்லது சத்ருவே நீ பெண்ணாக போ என்று அவனுக்கு விரோதமா எழுந்து நின்று நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருந்தோமா?
அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்முடைய ஜீவியம் பால் உண்ணுகிறவர்களை அனுபவத்திலிருந்து மாறி பலமான ஆகாரத்தை நாம் சாப்பிடுகிறவர்களா இருக்கணும்னா, நாம் தேவனுக்குரிய பகுத்தறிவை உடையவர்களாய் காணப்படணும்னா, நன்மை தீமையை வரையறுக்கத்தக்கவர்களாய் நாம் காணப்படணும்னா, நம்மளுக்கு சிறப்பூசனம் அவசியமாய் இருக்கிறது. அந்த சிறப்பூசனம் இருதயத்தை ஆவியை நம்ம ஞானத்தினால் நம்மளை நிரப்பும். அந்த ஞானம் நம்மளை நன்மை தீமை என்ன என்று வரையறுக்க செய்கிறதாய் காணப்படுகிறது. இது கடைசி நாட்களே நம்மளுக்கு இன்றைக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சில போதகர் சொல்றாங்க இதெல்லாம் தப்பு கிடையாது, சில ஊழியக்காரங்க சொல்றாங்க இதெல்லாம் தப்பு. யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சில பேர் சொல்லுவாங்க இப்படிலாம் பண்றது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. அடுத்த மெசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு போதகர் வந்து சொல்லுவார் இதெல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் நீங்க பண்ணா பிரச்சனை கிடையாது, வேதமே சொல்லி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து சொல்லுவாங்க, அவங்க போதகர்களாயும் இருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க மாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க வேதம்னா இப்படிதான், ஊழியம்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்படாதன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்றைக்கு அநேக வஞ்சிக்கிற காரியங்கள் இருக்கு, அநேக காரியங்கள் கொட்டி போய் காணப்படுது, ஒன்று ஒன்றோடு கலந்து போய் காணப்படுது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாய் இருந்து பகுத்தறிய தக்கவர்களாய் நாம் காணப்பட்டு நன்மையும் தீமையும் வரையறுக்கத்தக்க அனுபவம் உள்ளவர்களாய் இருக்கணும். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. நன்மை தீமை வரையறுத்தக்கிறது என்பது ஒரு நிமிஷத்துல நடக்கிறது கிடையாது. அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுது பாருங்க. நன்மை தீமையுள்ளது, தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒவ்வொரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சி பெறணும். இன்னைக்கு நாம் நன்மை தீமை, இன்னைக்கு இந்த காரியத்தில் நன்மை தீமை என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நாம் கத்துக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே இது நன்மையா, இது தீமையா, இது நன்மையா, இது தீமையா, நம் மறைக்கும் வரைக்கும். அந்த வசனம் தெளிவா சொல்லுங்க, பூரண வயதுள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதை குறித்து சொல்லுது, அவன் பூரண வயதா இருக்கும் பொழுது சாலமோனை ராஜாவாய் நியமித்தான். யோபு பூரண வயதா இருந்தவன் மரித்து போனான். அப்படின்னா இந்த மரண வரைக்கும் நாம் நன்மை தீமை வரையறுக்கத்தக்கவர்களா இருக்கணும். நன்மை வரைக்க மரண வரைக்கும் நாம் அதை பயிற்சியாய் கற்றுக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் கூட அதுல நாம் தவறி போயிடக்கூடாது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கணும். இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சிறப்பூசனத்தை கொடுங்க. நான் சிறப்பூசனம் என்பது 4 காரியம் என்று சொன்னேன். 1 ஞானம், ஞானம் என்னும் சிறப்பூசனம். 2வது புத்தி என்னும் சிறப்பூசனம். வசனம் அதான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். குறிப்பை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், அதனுடைய விளக்கத்திற்குள்ளாய் நாம் கடந்து சொல்லவில்லை. குறிப்பை வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும். அப்ப 2வது சிறப்பூசனம் என்பது என்னன்னா புத்தி என்னும் சிறப்பூசனம். 3வதாக வேதம் சொல்லுகிற சிறப்பூசனம் என்னவென்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம் என்றால், அங்கு கிரீடம் என்னும், கர்த்தருடைய கிரீடம் என்னும் சிறப்பூசனம். கிரீடம்னு நீங்க பாத்தீங்கன்னா அநேக கிரீடங்கள் இருக்கு வேதாகமத்துல. விசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் பொழுது 5 விதமான கிரீடம் கொடுக்கப்படும் என்று சொல்லி, ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம் என்று சொல்லி 5 விதமான கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்து பரலோகத்துக்கு சொல்லுகிறார். அப்ப கிரீடம் என்கிற சிறப்பூசனம் ஒன்று இருக்கு. தேவனுடைய கிரீடம் என்கிற சிறப்பூசனம் கர்த்தராகிக்கு. அடுத்து இன்னொரு சிறப்பூசனம் ராஜ கிரீடம் என்கிற சிறப்பூசனம் இருக்கு. அதெல்லாம் நாம் தியானிக்க நேரம் இல்லை. எனக்கு முடிந்தால் நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். அது அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. அப்ப இன்றைக்கு நாம் தியானித்தபடி, இன்னைக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டு நேரம் சமயம் வைத்தபடி நாம் தியானித்தபடி, சிறப்பூசனம் என்பது ஞானம் என்னும் சிறப்பூசனம். அப்ப இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர்ட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஞானம் என்னும் சிறப்பூசனத்தை கொடுங்க. நான் கர்த்தரால் கட்டளையிட்ட எல்லாத்தையும் நான் செய்யணும். நோவாவை போல நான் அநேகருக்கு ஒளியாயிருக்கணும், தேவ ஜனத்தின் அப்போஸ்தலர்களை போல. ஆண்டவரே நான் எனக்காய் நீ கதவுகளை அடைக்கவும் நான் அனுமதி கொடுக்கிறவனாய், அல்லது கதவுகளை அடைத்தாலும் உமக்குள் உறுதியாய் இருக்கிறவனாய் காணப்படணும் என்று கர்த்தர்ட்ட கேளுங்க. அடுத்ததா கேளுங்க, ஞானம் என்னும் சிறப்பூசனம் ஆகிய பலத்த ஆகாரங்களை, பலமான ஆகாரங்களை உண்ணுகிறவனா இருக்கணும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம்.
இப்போ எல்லாரும் நான் கண்களை மூடுவோமா, தெய்வ சமூகத்துல போகட்டுங்க. ஆண்டவரே எனக்கு பலமான ஆகாரத்தை கொடுங்க. கர்த்தர்ட்ட யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் நாம இன்னும் பால் உண்ணுகிறவர்கள் அனுபவத்துல இருந்தோம் என்றால், இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். நாம் இதுவரைக்கும் நாம் கர்த்தருடைய சொல்லுகிறதை நாம் செய்யாமல் இருந்தோம் என்றால், கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே இனிமேல் நான் சொல்லுகிறதை மாத்திரம் நான் செய்யணும். என் சூழ்நிலை, என் குடும்பம், என்னை சுத்தி இருக்கிற பார்த்து நான் எதையும் விட்டு போயிடக்கூடாது. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் ஒளியாய் மாற்றுங்க. நான் இருக்கிற ஜனத்தின் மத்தியில, நான் வேலை செய்கிற இடங்களிலே, நான் இருக்கிற இருளான இடங்களிலே, சபை இருக்கிற இடங்களிலே நான் ஒளியாய் இருக்கணும் கேளுங்க. இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா, தெய்வ சமூகத்துல ஜெபி. சோதிராம் 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 தீபா தூடா கந்தா நிக்க துறவல்ல பௌதின கண்ணு நிக்க துறவல்ல வரமோ. கத்தட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் சிறப்பூசனத்தை கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. அது நம்முடைய அடையாளமா இருக்கிறது. நாம் பார்த்தோம், சிறப்பூசனம் என்றால் அது ஜனங்களுடைய அடையாளம். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய அடையாளம் எங்கே? உங்களுடைய சிறப்பூசனம் எங்கே? கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அந்த சிறப்பூசனத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக் கொள்வோமாக. லீபா ஹந்து நக்க துறவல பௌதினை ஹந்தினிக்க துறவல வரபா நீது டேது 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 நாகதனக்க துறவல வரபா தனிக்க துறவல பௌதினை ஹந்தினிக்க துறவல வரபா நீது டேது டேது சுனகந்த நாதகன் நிக்க துறவல பௌதினை ஹந்தினிக்க துறவல வரபா நீது டேது நிக்க சுனகந்த துறவல பௌதினை ஹந்தினிக்க துறவல வரபா. கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தவறுகளை கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. எனக்கு ஒரு சிறப்புசனத்தை இன்றைக்கு கட்டளையிடுங்கன்னு கேளுங்க. அடையாளமாய் மாறட்டும். கொடுக்கிறோம். அதே போல் ஞானம் என்ற சிறப்பு ஆவி எனக்கு கொடுங்க என்று கேளுங்க. ஞானத்தின் ஆவியினால் என்னை நிரப்பி கர்த்தர் சொல்லுகிறது நான் செய்ய வேண்டும். ஒன்றும் மாறாமல் நான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. நீ மகந்துனோ வேதம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் என்னுடைய சகோதரர்கள். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். மற்றவர்களை நான் அறியேன் என்று சொல்லுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே நான் பிதாவின் சித்தத்தை செய்யணும். கட்டளையிட்ட எல்லாத்தையும் நான் செய்யணும். அது சிறப்பு சிறத்தை கொடுங்க ஆண்டவர் என்று ஒப்புக்கொடுங்க. நீ மகந்தனை கத்துறவல்ல போது நிகழ்ந்தனை கதறவல மரபா நீதி நீதி நிகழ்ந்த சிடுகுது நிக்கதறவல மரபு. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய நடக்கையை பொறுப்பெடுக்கிறார், நம்முடைய கிரியைகளை பொறுப்பெடுக்கிறார். இந்நாள் முதல் கொண்டு கர்த்தர் சித்தத்தை மாத்திரம் நாம் செய்ய போகிறோம். அடுத்ததாய் கேளுங்க, ஆண்டவரை நான் ஒளியாய் இருக்கிறோம். நீ கட்டளையிட்டபடி நான் எல்லாருக்கும் ஒளியாய் இருக்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்திலே நான் ஒளியாய் இருக்கணும். என் ஜனங்களிடத்திலே நான் ஒளியாய் இருக்கணும். ஸ்தலத்திலே நான் ஒளியாய் இருக்கணும். என் சபையிலே நான் ஒளியாய் இருக்கணும் சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது நம்மளை ஒளியாய் மாற்றுகிறார், பிரகாசிக்கிற ஒளியாய் மாற்றுகிறார். நீ பகந்தனை கதறமல வரவு, அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஒளியாய் இருக்க வேண்டியது நம்முடைய கட்டளை. ஆண்டவரே நான் பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவனாய் மாறணும் சொல்லுங்க. நான் பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவனாய் மாறணும். நான் இனிமேல் விரும்பலாம். நீதியின் வார்த்தையில வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கணும். பகுத்தறிகிறதுல நான் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கணும். நன்மை தீமை வரையறுக்கத்தக்கவனாய் இருக்கணும் என்று சொல்லுங்க. நீ மகன் நீதி 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 நிக்க சிறுகிது நிக்கதர பலவரமோ நீதிடமாக. கர்த்தர் இப்பொழுது நம்மளை புருஷர்களை போல மாற்றுகிறார். நம்மளை பூரண வயதுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இனிமேல் நாம் குழந்தைகள் அல்ல, இனிமேல் நாம் சத்துருக்களை விரட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். இனிமேல் நம்மை சொற்கடிக்க முடியாது. இனிமேல் மூல உபதேசம் தேவையில்லை. ஏன்னா நாம் கர்த்தர் நம்மளை புருஷர்களாய் மாற்றுகிறார். கர்த்தர்ட்ட கேளுங்க, பலமான ஆகாரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. யாரும் அறிவின் வேதத்தின் வேதத்தின் வெளிப்பாடு எனக்கு கொடுங்க கேளுங்க. இனிமேல் நான் மேலோட்டமாய் புல்மேய ஆண்டவரே, நான் ஆழத்துக்குள்ளாய் செல்லுகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே சிறப்பூசனம் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களோடு இடைப்பட்ட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சிறப்பூசனத்திலே முதலாவது குறிப்பை காண கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே ஞானம் என்கிற சிறப்பூசனத்தை உடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஞானத்தின் இருதயத்தை பெற்று அந்த ஞானத்தின் ஆவியினால் ஆண்டவரை நிரப்பப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில செய்ய கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. தேவ சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களை எங்களை நீர் மாற்றுவீராக. அது எங்களுடைய அடையாளமாய் மாறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே எங்களை நீர் அநேகருக்கு ஒளியாய் மாற்றுவீராக. ஒரு விளக்கு ஆண்டவரே போகிற இடமெல்லாம் பிரகாசிக்கும் அல்லவா, அதே போல உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களும் சரி போகிற இடங்களை பிரகாசிக்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக கர்த்தாவே. அதே மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நன்மை தீமை வரையறுக்கத்தக்கவர்களாய் தேவனுக்கு உகந்த பகுத்தறிவை அறிந்து கொண்டவர்களாய் பூரண வயதுள்ள பதமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. வஞ்சிக்கிற ஆவிகளை நிர்மூலமாக்கி எங்களை பலமுள்ள ஆகாரத்தை உண்ணுகிறாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அது நிமித்தமாக இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே இந்த வஞ்சிக்கப்பட்ட உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்று நன்மையையும் தீமையும் வேறு பிரித்து பார்த்து நன்மையின்படி நடந்து கர்த்தருக்காய் நீதி செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து நீ சொன்ன கிரீடமாகிய சிறப்பூசனத்தை அந்த 5 நீதின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படி நீ செய்ய போற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையிலும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.